யாருமே செல்லக்குட்டிங்களா? ஸோ நம்ம இதோட மிச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதோட மிச்சம்னா ஒரு பர்சன் உங்கள் கையை பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்து செம்ம ஷாக்காக இருப்பீங்க. இதோட மிச்சம் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகி இப்போன்னு கன்னத்துலேயே அரைஞ்சிடுறீங்க. நீங்கள் அரைஞ்சிட்டு அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு இன்னொரு தடவை என் மேலே கையை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட எனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். சின்ன தைரியம் இருந்தால் நீ ஏன் கையை பிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. தூரத்தில் இருக்க பசங்களாம் பார்த்து என்னடா சொப்பனை அரைஞ்சிட்டா செம்ம ஆட்டிடியூடா இவ, ஐயோ அப்பா சாமி விட்டுது ஜாக்கிரதையாக தாண்டா இருக்கணும். அதனால அவங்க செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை தான் பசனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்படியே கையை முறுக்குறான். அப்படியே உங்களை பார்த்துட்டு சப்புன்னு கன்னத்தில் ஆற உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. கன்னத்தில் கை வச்சுட்டு செம்ம கோவம் வருது. நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு ஏய் இப்போ எதுக்கு நீ என்ன அரைஞ்ச? நீ தானே தப்பு பண்ண. பர்மிஷனே இல்லாமல் நீ என் கையை பிடிச்ச, அதுக்கு தான் நான் உன்னை அரைஞ்சேன். நீங்கள் இந்த பர்சன்ட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு அதே தான் சாரா, நீ என் பர்மிஷன் இல்லாமல் நீ என் கன்னத்தில் அரைஞ்சது உனக்கு இது தப்புன்னு தோணலை. நீ தப்பு பண்ண நான் அரைஞ்ச பதில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்து தான் பழக்கம், எடுத்து பழக்கம் இல்லை. அந்த பர்சன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்காகி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹேய் உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? நீங்கள் இந்த பர்சன்ட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே ஸோ அந்த பர்சனும் உங்களை பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இங்கே எல்லாமே தெரியும், ஆல் டீட்டெயில் எல்லாமே உன்னை பற்றி தெரியும், உன் ஃபேமிலி பற்றியும் தெரியும். அந்த பர்சன் இந்த மாதிரி சொன்னோன்னே வேறையா இல்லை, நம்ம வீ தான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்னை பற்றி எல்லாம் தெரியுமா? அப்போ நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்டோன்னா அவனா டக்குன்னு வார்த்தையை சொல்லிடுறான். உன் பேர் ஜாரா, கூட பிறந்தா உனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான், இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குறான், சிபிஎஸ் இன்ஸ்பெக்டர் வேலை. உனக்குன்னு ஒரு ஜிமின் பிரதரும் இருக்கான். உங்கள் அண்ணோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே உங்களோட அண்ணி, அவங்களும் இறந்துட்டாங்க, அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. நீ இந்த காலேஜில் தான் படிக்கிற. பார்த்துக்கிறது உன் அண்ணன் ஒரு பிரதர், 2 பேர் தான் உன்னை பார்த்துக்கிறாங்க. அம்மா தையங்கா எல்லாத்தையும் புட்டுன்னு வைக்கிறான். நீங்கள் இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்காகி எப்படி நிற்கிறீங்க. நீங்கள் இந்த பிரசனை பார்த்துட்டு போதும் நீ உங்களை பார்த்துட்டு என்னாச்சு எல்லாத்தையும் என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறானே நினைக்கிறியா? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஓகே என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க, எங்கள் அண்ணனுக்கு மேலேயும் தெரிஞ்சு வச்சுருக்கே. அம்மா உன் பேர் என்ன? நீங்கள் அவன்கிட்ட இந்த மாதிரி அவன் பேர் என்னன்னு கேட்டோன்னா வி உங்களை பார்த்துட்டு என் பேரா தெரிஞ்சுக்கணுமா? கின் தயம் வி. அவன் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் இந்த பேரை கேட்டுட்டு கின் தயம் வியா? ஆமாம். என்ன பேரை இவ்வளோ பெருசாக இருக்கு, ஷார்ட்டாக வீன்னு கூப்பிட்டுக்கட்டா? நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பயத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வி உங்களை பார்த்துட்டு நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். அவன் இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இந்த வி கையை பிடிச்சிட்டு நம்ம இங்கே பேசணும், கிளாஸில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய்ட்றீங்க. அவங்க கூட ஜாலியாக பேசுகிறீங்க. அவனும் ஜாலியாக அவங்ககிட்ட பேசுகிறான். ரொம்ப நேரம் டைம் பண்ணுறான். அவங்கள ரொம்ப நேரம் டைம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே டைம் கூட டைம் பண்ணுறது ரொம்ப நேரம் டைம் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் தயங்க அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் பண்ணுவான். ஸோ ஒன்றா பார்க் போகிறது, பீச் போகிறது, வாக்கிங் போகிறது, இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. ஒன்றா தான் போவீங்க, ஒன்றா தான் வருவீங்க, ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவீங்க, ஒன்றா தான் காஃபி ஷாப் போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப டைம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்பவே பிடிச்சி போயிடும். லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படியே ரொம்பவே லவ் பண்ணுவீங்க. ட்ரூவாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவன்கிட்டையும் சொல்லிடுவீங்க நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ்லாம் பண்ணிடுவீங்க முறையே வந்து. ஸோ அவனும் அதே மாதிரி தான் நானும் லவ் பண்ணுறேன், நானும் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ்லாம் பண்ணி ஸோ ஒரு வழியாக 2 பேரும் ஓகே ஆயிடுவீங்க லவ் பண்ணி. ஸோ ஒன்றா தான் எப்போவுமே இருப்பீங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவீங்க. உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நீங்கள் தயன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஸோ ஜிம்மின் கூட தான் பிளான் போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாஃபியா கிங் தயங்க பிடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டு ஸோ இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரித்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ஈவன் டைம் இப்படி தான் ஓவர் ஆகுது. ஜேகேயோட லைஃபே இப்படி தான் போயிருக்கு. ஸோ தயங்கோட லைஃபும் உங்களோட லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்படி கொஞ்ச நாள் போகுது. நீ தயன்கிட்ட சொல்லியிருப்பீங்க அண்ணன்கிட்ட சொல்லலாம் நம்ம லவ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே உனக்கு ஓகேனா நானும் சொல்லிடுறேன் எங்கள் அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே பேசி முடியிட்டு சரி அண்ணன்கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஸோ 2 பேருமே பேசி முடியிருப்பீங்க. இந்த சைடு பெட்ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன்ட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டு சரி போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஸோ ஹாலில் உட்காந்து தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. ஸோ நீங்கள் பக்கத்தில் போயிட்டு
ஸோ உங்கள் அண்ணன் பக்கத்தில் போயிட்டு கூப்பிடுறீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். ஸோ ஜிகேவும் உங்களை பார்த்துட்டு என்னம்மா சாராம்மா சொல்லு என்ன இங்கே உங்கள் அண்ணனை பார்த்துட்டு அண்ணா அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ என்ன மாதிரி உங்கள் அண்ணனை பார்த்து சொன்னீங்க. ஸோ ஜிகே உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துட்டு என்ன விஷயமா சொல்லு நான் இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ நீங்கள் சொல்லிடுறீங்க உங்கள் அண்ணன்ட்ட நான் அது வந்து நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் பேர் கூட வி ரொம்ப நல்லவன் என் கூட தான் கிளாஸ்மேட் ஒன்றா தான் படிக்கிறான் இன்னும் என்னை உண்மையாக ட்ரூவாகவே லவ் பண்ணுறான் நானும் அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஒன்றா தான் எப்பவுமே இருப்போம் லவ்வை நீ அக்செப்ட் ஏற்றுக்குவியானா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கேட்குறீங்க உங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி எல்லாமே உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடுறீங்க நான் சொல்லு நான் ஏற்றுப்பியா எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அண்ணன் கிட்ட ஜேகேகே இப்போ என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா தங்கச்சி வேறு இப்படி ஆசைப்பட்டால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லாம் யோசிச்சுட்டு குழப்பமாகவே நிற்கிறான் என்ன பதில் சொல்கிறது தங்கச்சி கிட்ட அப்படின்ட்டு ஓகேடா அதோட இந்த எபிசோட் முடியுது இந்த மாதிரி வியை லவ் பண்ணன்னு சொன்னது உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னது ஸோ உங்கள் அண்ணன் வந்து ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா என்ன பதில் சொல்ல போகிறாரு நீங்கள் கேட்டதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரா அடுத்து என்ன பிரச்சனைங்க நம்ம ஜிகேக்கு வரப்போகுது உங்களுக்கும் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம் எல்லாமே டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மாட்டேன் திங்க லவ் யூ சார் ஐன் புஷ் பை.